கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய குலதெய்வத்தின் அருளை வீட்டுக்கு கொண்டு வரத்துக்கு உண்டான வழிமுறை. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி புதன். அதனால் நீங்கள் உங்களுக்கு புதன் அப்படிங்கிறவர் புத்திகாரகன். அவர் உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி. ஸோ பூர்வ புண்ணிய பலத்தை கொண்டு வந்து சேர்ப்பதில் புதன் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய வகையில் இருக்கு. நீங்கள் அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெய்வ வழிபாடு செய்யும்போது இதை பண்ணணும். இதை பண்ணுறதுனால எப்படி சார் எங்களுக்கு தெய்வம் எங்கள் வீட்டுக்குள்ளே வரும் அப்படின்னா இருக்கு வழி சொல்கிறேன். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடரிகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய குலதெய்வத்தின் அருளை வீட்டுக்கு கொண்டு வரத்துக்கு உண்டான வழிமுறை என்ன அப்படின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற டாப்பிக்கில் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்காக சொல்லிட்டு வந்தோம். இப்போ கும்பராசிக்கு சொல்ல போகிறோம். இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி புதன். அதனால் நீங்கள் உங்களுக்கு பெருமாள் வழிபாடு அல்லது பெண் தெய்வ வழிபாடு செய்வது குலதெய்வ வழிபாட்டுக்கு உகந்த வழிமுறையை ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன சார் எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னா, எங்கள் குலதெய்வத்தை வழிபடுறதா இல்லை பெண் தெய்வத்தை வழிபடுறதா இல்லை பெருமாள் வழிபாடு செய்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புதன் அப்படிங்கிறவர் புத்திகாரகன். அவர் உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி. ஸோ பூர்வ புண்ணிய பலத்தை கொண்டு வந்து சேர்ப்பதில் புதன் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய வகையில் இருக்கார். இதில் புதன் புதனுக்கு அதிபதி அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் தான், விஷ்ணு தான். ஸோ அதனால் நீங்கள் புதன் வழிபாடு செய்வதோ இல்லை பெருமாள் வழிபாடு செய்வதோ உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை கொண்டு நெருக்கத்திற்கு கொண்டு வருகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, எதெல்லாம் பண்ணால் இந்த குலதெய்வ வழிபாடு எங்கள் வீட்டுக்கு வரும் அப்படிங்கிற கேள்வி வரும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் பண்ணணும். நீங்கள் பெருமாள் வழிபாட்டிலேயே கொஞ்சம் உக்ர தெய்வம்னு சொல்லக்கூடிய ஹயக்ரீவர் வழிபாடு, அப்படி இல்லைன்னா நரசிம்மர் வழிபாடு, இதை ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணணும். நீங்கள் கேட்கலாம், சார் புதன் சாந்த தெய்வம் தானே, சாந்த கிரகம் தானே, அதனால் எங்களுக்கு எதுக்கு நாங்கள் உக்ர தெய்வத்தை வழிபடணும், ஹயக்ரீவரை வழிபடணும் இல்லை நரசிம்மரை வழிபடணும் அப்படின்னு கேட்டால், என்றைக்குமே தாயார் சந்நிதியில் போயிட்டு பெருமாளுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லணும். பெருமாள் சந்நிதியில் போயிட்டு தாயார் மந்திரத்தை சொல்லணும். அப்போ தான் அந்த தெய்வங்கள் அனுகிரகிக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம உங்களுக்கு சூக்ஷ்மத்தை சொல்லித்தரப்போகிறேன். நீங்கள் அங்கே போயிட்டு பெருமாளுடைய சந்நிதிக்கு போயிட்டு தாயார் மந்திரங்களை சொல்லி வழிபட வேண்டும். தாயாருக்கு உண்டான ஸ்ரீ சூக்த வழிபாடு இல்லாட்டி மற்ற துர்கா சூக்தம். நீங்கள் துர்கை வழிபாட்டை எதுக்கு சார் ஸ்ரீ சூக்த இது மகாலட்சுமி தாயார்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் சொல்ல வேண்டியது துர்க்கையை, அம்பாளை தெய்வமாக வழிபடுறது தான். அந்த இடத்துல நீங்கள் துர்கா சூக்த சொன்னாலும் சரி, ஸ்ரீ சூக்த சொன்னாலும் சரி, ரெண்டுமே ஒரே பலனை கொடுக்கும். இது ஆண் சன்னதிக்கு எதிரில் சொல்லணும். நீங்கள் பெண் சன்னதியில் போயிட்டு அங்கே போயிட்டு பெருமாளுடைய மந்திரத்தை சொல்லணும். புருஷ சூக்தம், நாராயண சூக்தம், விஷ்ணு சூக்தம் போன்ற மந்திரங்களை சொல்லலாம், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லலாம். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதனுக்கு உண்டான அதிதேவதை பெருமாளை வணங்கும் பொழுது பெருமாளுடைய சன்னதிக்கு போயிட்டு, குறிப்பாக லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதிக்கு போயிட்டு தாயார் மந்திரங்களை சொல்லி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு புதனின் அனுகிரகத்தை பெறலாம். அறிவு கடவுள் புதன். அதனால் நீங்கள் அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெய்வ வழிபாடு செய்யும்போது இதை பண்ணணும். இதை பண்ணுறதுனால எப்படி சார் எங்களுக்கு தெய்வம் எங்கள் வீட்டுக்குள்ளே வரும் அப்படின்னா இருக்கு வழி சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம், அதாவது பெருமாள் சன்னதியில் அந்த ஸ்தல விருட்சம் என்ன, அந்த ஊருக்கு உண்டான ஸ்தல விருட்சம்னு கேட்கணும். அந்த குறிப்பிட்ட கோயிலுக்குன்னு பார்க்கக்கூடாது, அந்த ஊருக்கு. இப்போ வேதஸ்ரேணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடமோ இல்லை வெஸ்ட் மாம்பலத்தில் வில்வ மரங்கள் இருந்த இடங்கிறனால வில்வம் தான் அந்த ஊர் ஸ்தல விருட்சமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்குன்னு ஒரு ஸ்தல விருட்சம் இருக்கும். இப்போ கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில் போனீங்கன்னா அங்கே அந்த அந்த 4000 வருஷம் 4 யுகங்கள் கண்ட மரம் ஒன்று இருக்குது. அது வேப்ப மரம் தான். ஸோ அதுதான் அந்த இடத்துக்கு ஸ்தல விருட்சமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு உண்டான, ஒரு ஏரியாவுக்கு, ஒரு ஊருக்கு உண்டான ஸ்தல விருட்சம் என்னங்கிறத கண்டுபிடிச்சு அந்த ஸ்தல விருட்சத்தை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரணும், மண்ணோட கொண்டு வரணும்.
அந்த ஸ்தல விருட்சத்தை நீங்கள் வந்து ஒரு 10 கன்று வாங்கணும். 10 கன்று வாங்கி அதை அந்த கோயிலில் கொடுத்து நட சொல்லி நட்டு வளர்த்துட்டு வரணும். அதுலேருந்து ஒரு 2 கன்றை உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். அதாவது அந்த ஊர் ஸ்தல விருட்சத்தை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும். ஸ்தல விருட்சம் வந்ததுனாலே அந்த தெய்வ சாநித்தியம் உங்கள் வீடை தேடி வந்துடும். ஸோ ஸ்தல விருட்சத்தை வீட்டுக்கு கொண்டு வரணும். அந்த ஸ்தல விருட்சத்தை உங்கள் வீட்டில் ஒரு சட்டியில் போட்டு வளர்த்தாலும் சரி, உங்கள் தோட்டத்தில் பள்ளம் தோண்டி அதில் நட்டு வளர்த்தாலும் சரி. இதை தவிர முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், புதன்கிழமை தோறும் திருநங்கைகள் அல்லது இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது 7 வயசுக்கு குறைவாக இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளையோ, அல்லது வயது முதிர்ந்த திருநங்கைகள், வயது முதிர்ந்தன்னா 60 வயசு 50 வயசு 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு உண்டான உதவிகள் செய்ய வேண்டும். அவங்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு புடவை வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு ஜாக்கெட் பெட் வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான அந்த மஞ்சள் போட்டு போன்ற சாதனங்களை வாங்கி கொடுக்கணும். இதை வந்து அவ்வளோ ஈஸியாக வாங்க மாட்டாங்க. திருநங்கைகள் வந்து ரொம்ப வந்து சில பேர் தப்பு பண்ணுறாங்க, அதை விட்டுருவோம். என்றைக்குமே வந்து இந்த எக்ஸ்க்ளூடிங் கேட்டகரியை விட்டுடணும். நேர்மையாக இருக்கக்கூடிய உழைக்கக்கூடிய திருநங்கைகள் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் இந்த உதவியை செய்து வருவதன் மூலமாக அந்த புதனின் அம்சம் உங்களுக்கு அந்த திருநங்கைகள்கிட்ட கிடைக்கும். அதனால் புதனின் அம்சம் அங்கே இருக்கிறதுனால இந்த திருநங்கைகளுக்கு உதவி செய்வதன் மூலமாக, அவர்களுக்கு உணவு வாங்கி கொடுப்பதன் மூலமாக, தப்பித்தவறி கூட அவங்களுக்கு பிச்சை போடக்கூடாது. அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு ஹோட்டலில் உட்காந்து வச்சு சாப்பாடு வாங்கி தரணும். அதுக்கப்புறம் நீங்கள் பைசா கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல அவங்கள பார்க்குறீங்களா, அந்த இடத்துலேயே பக்கத்தில் ஒரு கடை இருக்குன்னா கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு புடவையோ ஜாக்கெட் பெட்டோ அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். கடையிலே வச்சு நீங்கள் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து கொடுக்கறது உங்கள் சௌரியம். ஏன்னா சில பேர் பயப்படுவாங்க. ஏன்னா ஆக்சுவலாக அவங்க வந்து அவர்களை போன்ற தாய்மை உள்ளம் யாருக்குமே கிடையாது. ஆனால் அவங்கள பார்த்து தான் நம்ம பயப்படுறோம். அதை மட்டும் கொஞ்சம் நம்ம மனசை தயார்படுத்திக்கிட்டோம்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை ஆராய்ந்து செயல்படுத்துவது நன்மையை ஏற்படுத்தும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க இந்த திருநங்கைகளுக்கு செய்ய வேண்டும். இதை தவிர நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பான ஒரு விஷயம், அந்த ஊருக்குண்டான ஸ்தல விருட்சத்தை கன்றாக வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் நட்டு வளர்த்துட்டு வரணும். அந்த மரம் அந்த செடி வளர 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 உங்கள் வீட்டில் அந்த தெய்வத்தினுடைய சாநித்தியத்தை உணரக்கூடிய வகையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் அந்த நீங்கள் வச்சுட்டு வரீங்கள்ல, அந்த செடி வளர்த்துட்டு வரீங்கள்ல, அந்த ஸ்தல விருட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த செடிக்கு வந்து வாரம் புதன்கிழமை அன்று பாசிப்பருப்பு, பச்சை பயிறுன்னு சொல்லக்கூடிய பச்சை பயிறு, இந்த பாசிப்பயிரை பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் வந்து நிவேதனம் பண்ணணும். சுண்டலாக செய்து அதில் வந்து உப்பு போட்ட சுண்டலாக இருக்கணும். அதை வந்து இனிப்பு பதார்த்தமாக பண்ணக்கூடாது. உப்பு போட்ட பதார்த்தமாக, காரம் போட்ட பதார்த்தமாக அதை சுண்டலாக செய்து அதை நிவேதனமாக செய்து அதை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு 9 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய ஏஜ் அட்டன் பண்ணாத பெண் குழந்தைகளுக்கு இந்த பச்சை பயிறு சுண்டலை நீங்கள் வந்து விநியோகம் செய்ய வேண்டும். அந்த குழந்தைகள் சாப்பிடும் பொழுது அவர்கள் ஆரோக்கிய பலம் பெறும் பொழுது உங்கள் குடும்பத்திலும் நன்மைகள் அதிகரிக்கும். குறிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தின் அருள் உங்கள் வீட்டில் வந்து அந்த செடிகள் வச்சுருக்கேன்ல, 2 செடி இருக்கணும். ஒத்த செடியாக இருக்கக்கூடாது, 2 செடியாக இருக்கணும். அந்த 2 செடியிலையும் அந்த சாநித்தியம் இறங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதனால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரித்து வம்ச விருத்தி ஏற்பட்டு இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் உங்களை விட்டு அகலுவதற்குண்டான யோகத்தை அந்த 2 ஸ்தல விருட்ச குருத்துக்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை சொல்லி, இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்பதை சொல்லி, உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.